நடத்துகிற பிரகாரமா எங்களோடு கூட சொல்லுற ஒரு வார்த்தை என்னவென்றால், இந்த யோபின் புஸ்தகத்துல இந்த மனுஷன் யோபை குறித்து நாம் உங்களோடு கூட இங்க இருக்கிற கிட்டத்தட்ட I think about 90% of us we definitely know the story of Job, but I don't want to look at as a story. It's a man's life where he confessed faith. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அது கதை அல்ல, அந்த வாழ்க்கை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை விதமாக இருக்கும். அந்த வாழ்க்கையினுடைய அவ்வளவு பெரிய சூழல் மத்தியில விசுவாசம் நிலையா எப்படி இருக்கிறது என்பதை தான் உங்களோடு கூட சொல்லிக் கொண்டிருக்கிறேன். Hallelujah. But none of us can compare to the life of Job because நம்முடைய இங்க இருக்கிற யாருமே ஜோபுடைய வாழ்க்கையோடு கூட ஒப்பிட முடியாது. ஏனென்றால் ஜோபுடைய வாழ்க்கையில் எல்லாமே போகுது, நம்ம கிட்ட ஒண்ணுதான் போகுது. ஒன்று பணம் போயிருக்கும், இல்ல ஒரு உறவு பாதிக்கப்பட்டிருக்கலாம், சரீர பலவீனமா இருக்கலாம். அது யோபுடைய வாழ்க்கையில ஒரு நாள் ஒரு காரியம், அப்படியே அந்த நாள்ல ஒவ்வொன்றா டிசீஸ் ஆயிட்டே வருது, அப்படி டிக்ரீஸ் ஆகுது எல்லாமே. அப்படிப்பட்ட மனுஷன் எல்லாவற்றையும் கடந்து வரும்பொழுது தனக்குள்ள போகாது இருக்கிறது விசுவாசம். ஆமை எல்லாம் கஞ்சத்தனமா சொல்லக்கூடாது, எல்லாம் சத்தமா சொல்லுங்க, ஆமான்னு சொல்லணும். நீங்க ஆமைன்னு சொன்னா கர்த்தர் பயப்படுறாரு, எனக்கு கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். ரெண்டு விஷயம் நடக்குது. ஏன்னா இந்த நேரத்துல நீங்க ஆமைன்னு சொன்னீங்கன்னா, ஆமா நம்ம பேசுறதெல்லாம் கேட்கறாங்கடா, ரொம்ப சந்தோஷமா இருக்குதுடா. இதுதான் அந்த கல்ச்சரை கிரியேட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அந்த ஆமையனையும் சொல்லுங்கன்னு சொல்றேன். எல்லாருக்கும் புரியுதா? அப்போ நீங்க மூணாவது ஒரு காரியம் நான் கவனிக்கிறேன்னு சொல்றீங்க. 3 காரியம் நடக்குது தம்பி. ஜாஷோக டயர்டாகிறாருன்னு தெரியல, உற்சாகமா இருந்த உடம்பு சரியா, கர்த்தர் சுகம் தருவார். இப்போ உனக்கு சுகம் அளிக்கிற ஒரு வல்லமை வருது. என் பலவீனத்தின் மத்தியில சொல்ற உனக்கு ஒரு பலன் வருது. கர்த்தர் சுகப்படுத்துறாரு. நத்தானியேல், ஆண்டு உனக்கு பலனை தர்றாரு. வேலையை குறித்து யோசிச்சுட்டு இருக்கிற கர்த்தர் வேலையில ஒரு ஜெயத்தை தர்றாரு. இந்த மாசம் ஒரு முடிவு வருது. இந்த 7 நாள்ல கர்த்தர் ஒரு வித்தியாசம் செய்வார். 31ஆம் தேதிக்குள்ள ஒரு பதில் வரும். நீங்க ஆண்டோட சம்பவத்துலன்னு சொல்றேன். இது ஏன் வார்த்தை இல்ல, கர்த்தர் சொல்றாரு. ஒருத்தர் சொல்லணும்னா சொல்லி கர்த்தருக்கு ஒரு விடுதலையை தர்றாரு. இந்த மனுஷன் இழக்காத ஒன்று விசுவாசம். யோபு இழக்காமல் இருந்தது விசுவாசம் தான். இந்த வாழ்க்கையில நம்ம கொடுத்திருக்கிற God's biggest gift is the faith. We have various kinds of problems. நமக்குள்ள வித்தியாசமான விவரிக்க முடியாது. நான் இன்னைக்கு உலகத்துல நாடுகள்ல சென்னை இந்தியாவுல எங்கெங்க டிராவல் பண்ணாலும் வித்தியாசமான சூழ்நிலைகளை சொல்றாங்க. எனக்கே வியப்பா இருக்குது, இப்படிலாம் கூட காரியங்கள் நடக்குமா அப்படின்றது. ஆனால் யூனிஃபார்மா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எல்லாம் சேர்ந்து வர்ற ஒரு மனுஷனை பார்க்கிறேன். அதுதான் கர்த்தர் இந்த மாதத்தை என்ன காமிக்கிறாரு. புள்ள, மனைவி, பொருள், தான் சொந்த சரீரம், தன்னை சுற்றி இருக்கிற நண்பர்கள். உங்க மனுஷனை யோசித்து பாருங்க, இதெல்லாம் அவசியம், இதெல்லாம் அவசியம். இதெல்லாம் தன்னை விட்டு போனாலும் தனக்குள்ள இருக்கிற மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நம்பிக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நீங்க உங்களுக்குள்ள சொல்ல வேண்டியதுதான் தெரியுமா, எனக்குள்ள ஒண்ணு இருக்குது, அது ஆண்டவர். எனக்குள்ள இயேசு இருக்கிறார். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அதை வாய்க்கு ஆமென்லாம் சொல்றதா சொல்லணும். எனக்குள்ள இயேசு இருக்கிறார், என் கூட இயேசு, எனக்குள்ள இயேசு இருக்கிறார். அந்த இயேசு போவே மாட்டார். அந்த இயேசு மாறாதவர், அந்த இயேசு ஜீவிக்கிறவர், அந்த இயேசு மரிப்பதில்லை, அந்த இயேசு உயிரோடு இருக்கிறவர். சொல்லுங்க சார், சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க மேடம், சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க. அந்த இயேசு மாறாதவர். This God never dies. For him there was only one death, but that death was because that was the purpose of God, but he is resurrected and he lives in me. அந்த இயேசு கிறிஸ்து மரிக்கிறது ஒரு தேவனுடைய திட்டம், அதனால மரித்தார். அது மரணம் அல்ல, அது ஜெயம். அந்த இயேசு எனக்குள்ள வாழ்றார், அவர் மரிப்பதில்லை. அல்லேலூயா. அன்றைக்கும் யோபுடைய நாட்களிலும் இயேசு அவனுக்குள்ள இருக்கிறார்ன்றதை நம்புறார் இல்ல. பிதாவும் ஆவியானவரும் இயேசு ஒன்றாதான் இருந்தாங்க. இயேசு இன்னைக்கு மாம்சமாயி உலகத்துல வந்து பிறந்து அவர் மனுஷனாய் வாழ்ந்து இயேசு என்ன பண்றாரு, ஜெயமாய் விளங்கினார். புதிய ஏற்பாட்டு நாட்கள். நான் யோபு நாட்கள நான் நம்புறேன், இந்த இயேசு அவருக்குள்ள இருக்கிறார். எதுவுமே நம்புறீங்க? அத விசுவாசத்துல அறிக்கைறார். அவர் சொல்றாரு, ஒரு சூழ்நிலையில ஒரு கட்டத்துல வரும் பொழுது சொல்றாரு, எப்ப எல்லாம் போது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் எனக்குள்ள உயிரோடு தான் இருக்கிறாரு. நம்ம நிறைய இடத்துல தப்பா, அவர் எங்கேயோ இருக்கிறாரு, வேற எங்கேயோ ஒரு அற்புதம் நடக்கிற இடத்துல இருக்கிறாரு, அந்த சபையில இருக்கிறாரு. சில இடத்துல எனக்கு கூட அப்படி ஒரு கான்ட்ரவர்சி வரும். அட எனக்கு பின்னாடி ஊழியசாரம் தான், எனக்கு பின்னாடி வந்தான், அவங்க கிட்டலாம் ஆண்டு இருக்கிறாரு, நம்ம கூட இல்லையா? அங்க அற்புதம் நடக்குது, நமக்கு நடக்கலையா? அங்க கூட்டம் தரலா போகுது. ஹலோ, என் கூட இயேசு இருக்கிறார் என்பதை கர்த்தர் நிரூபித்துக் கொண்டே இருக்கு. பலவீனத்தின் மத்தியில போய் பாடுற, அங்க இயேசு இருக்கிறார். என் வியாதியில எழும்பி அன்றைக்கு பேசுகிறேன், இயேசு என் கூட தான் இருக்கிறாரு. அல்லேலூயா. அந்த இயேசு எனக்கு சோற போடுறாரு, அந்த இயேசு எனக்கு ஜீவனை தர்றாரு.
அந்த இயேசு என்னை விட்டு போகவே மாட்டார். யாரெல்லாம் அதை சொல்லுவீங்க உங்க வாயில, அதுதாங்க உங்ககிட்ட இருக்கிற பிகஸ்ட் கிஃப்ட். உன் வேலையில உன்னை பார்த்து சொல்லுவான், நீ ஒண்ணுமே இல்லடா, உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லடா, நீ ஒன்னே மனசுக்குள்ள சத்தம் போட்டே சிரிச்சு சொல்லிட்டே, எதுவுமே நீ சொல்றது ஒரு இல்லாம இருக்கட்டா, எனக்குள்ள இயேசு இருக்கிறாரா, உனக்கு தெரியாதுடா, அது எனக்கு தெரியும்டா. You got to declare that. When somebody mocks at you, when somebody mocks at your life, you got to stand up and declare and say, you know what? You look at all this worldly wisdom, but I know the God who lives in me. எனக்கு தெரியா என் கூட யார் இருக்கிறான்ட்டு. உனக்கு தெரியும் இந்த டெக்னாலஜி, உனக்கு தெரியும் இந்த ஞானம், உனக்கு தெரியும் இந்த அறிவு. அதை வச்சு என்ன இடம் போடாத, என் கூட இருக்கிற இயேசு என் கூட தான் இருக்க. நண்பர்கள் வராங்க, ஒரு எபிசோடு எப்படி போகுது, பிசாசு போய் கேட்கறான், ஆண்டவர் அவனுக்கு விட்டு கொடுத்துட்டாரு. ஆண்டவர் சொல்றாரு, சிப்போ போய் பண்ணு, போ, என்ன பண்றியோ பண்ணு, உன்னால ஒன்னும் ஜெயமா இருக்க முடியாது. அப்படிதான் அர்த்தம். நம்ம பாஷையிலே பேசுறேன். சார் அவட தொட்டு பார்க்கணும், தோடு. இன்னைக்கு எனக்கு கூட நிறைய தேவனுடைய அனுமதியோடு சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு ஊழியத்துல கூட. தேவனுடைய அனுமதியோடு நடந்துக்கிட்டு, அதான் நான் ஏத்துக்கிட்டேன். இன்னைக்கு தேவனுடைய அனுமதியோடு கூட இந்த சவால்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அது தேவனுடைய அனுமதி இல்லாம என் வாழ்க்கையில எதுவும் நடக்கிறது இல்லை. சரி, அந்த விளக்கம், அந்த தெளிவு, அந்த வெளிப்பாடு எனக்குள்ள இருந்துச்சுன்னா நடக்கிற சூழ்நிலை என்னை தாக்காது. சொல்லுங்க, அந்த வெளிப்பாடு. தம்பி, அந்த ஸ்கிரீன்ல இருக்கிறத ஆஃப் பண்ணுங்க. தேவையில்லாத வசனத்தை சும்மா போட்டுருக்காதீங்க. ஆமென். எனக்குள்ள என்ன வெளிப்பாடு தெரியுமா? எனக்குள்ள தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த விளக்கம் எனக்குள்ள பெருகி கொண்டே இருக்கும் என்றால் எல்லாத்தையும் ஜெயமா மாத்தியும். யோபு ஒன்னு அக்செப்ட் பண்றாரு, கர்த்தர் அறியாமல் என் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. சொல்லுங்க, கர்த்தர் அறியாம. See, God did not explain to Job. ஆண்டவர் கிட்ட யோபுட்ட கூப்பிட்டு, வாப்பா நீ நல்லா வந்தாண்டா, ஆனா இந்த பிசாசு ரொம்ப நாளா போராடினுங்கிறான், ஆனா ரொம்ப நாள் கேட்கறான்னு விட்டு கொடுக்குறான்னு சொல்லியிருந்தா இவருக்கு அட்லீஸ்ட் புரிஞ்சிருக்கும். கரெக்ட் தானே? நமக்கு தெரியும் இன்னைக்கு வாழ்ற இந்த உலகத்துல இதெல்லாம். ஆனா அவருக்கு அன்னைக்கு இருந்த ரீசனிங்ல அவருக்கு ஆண்டவருக்கும் பிசாசுக்கு என்ன டிஸ்கஷன் நடந்துச்சு வசந்த வாசனா தெரியும் உங்களுக்கு. பிசாசுக்கு ஆண்டவர் தான் டிஸ்கஷன் நடக்குது. ஆண்டவர் பர்மிஷன் கேட்கறான். பிசாசு சொல்ற, டேய் உன்னால ஒன்னும் பண்ண முடியாதுடா, சரி போ ட்ரை பண்ணு அப்படின்னு என்ன பண்ணிட்டான், விட்டு கொடுக்கிறார் ஆண்டவர். ஆனா யோபுக்கு தெரியாது. ஆனா யோபு எதை நம்பிக்கொண்டிருக்கிறார்? நான் தேவனை விசுவாசிக்கிறேன். தேவன் என்னை விட்டு, தம்பி இந்த ஸ்கிரீனை கொஞ்சம் ஆஃப் பண்றீங்களா, இல்லைன்னா எல்இடி ஆஃப் பண்ணுங்க போதும். கண்டதெல்லாம் போட்டுறீங்க, நியூஸ் எல்லாம் போடுறீங்க, யாரையோ போடுறீங்க பிக்சரை. திரும்ப சொல்லிட்டு இருந்தேன் நான் உங்களை, ஒன்னு யூஸ் பண்ண தெரியலன்னா நிறுத்துருங்க. செட் பண்ணிட்டு தான் இங்க உட்காரணும். நீங்க டிஸ்ட்ராக்ஷன் உண்டாவது. ஏன்னா what they see, they will not listen to the word, they will see there. யோபுடைய சிந்தனை மண்டலத்தில் என்ன தெரியுமா? பர்மிஷன் கேட்டது தெரியாது. ஆனா ஒண்ணுதான் தெரியும், கர்த்தரே என்னை விட்டு கொடுக்கவே முடியாது. கர்த்தர் அவங்கிட்ட ஒரு அனுமதியை தந்திருக்கிற, ஆண்டவர் என்னை விட்டு போகவில்லை. அல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபு எழுப்பி என்ன பேசுறாரு? இந்த மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதில் தான் உங்களுக்கு ஒரு ஆதாரமான ஒரு வசனத்தை இந்த மாதத்துல, வாக்குத்தத்தம் அல்ல, இந்த மாதத்துல அதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். என்ன நம்ம சொல்றேன்? இந்த மாதத்துல அது சொல்றாரு, எல்லாம் பில்ட் ஆகி வருது. because he kept listening to word again and word and again. ஏன்னா எல்லாம் time and again people come and talk to me. நாலு நண்பர்கள் திரும்ப வந்து பேசுறாங்க. ஒருத்தன் டிஸ்கரேஜ் பண்றான், ஒருத்தன் என்கரேஜ் பண்றான், ஒருத்தன் சொல்றான் நீ ஏதோ தப்பு பண்ணிக்கிற, அதனால தான் உனக்கு நடக்குது. இது உலகத்துல நடக்கிற கோட்பாடுகள் எல்லாம் நடக்குது. அதனால தான் ஆண்டவர் உன்னை கைவிட்டாரு, அதனால தான் இந்த வியாதியில இருக்குது, சாபம் நினைக்கிறேன், உங்க குடும்ப சாபம், தாத்தா சாபம், இதெல்லாம் நிறைய பேர் பேசிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நடக்கும் பொழுது யோபு ஒன்றதான் சொல்றான், ஆண்டவர் என் வாழ்க்கையில் அமைதலா இருக்கிறார். ஒரு சத்தத்தை பிறப்பிப்பார் என்றால் அசையாததும் அசைஞ்சிடும். மனுஷனுடைய விசுவாசத்தை பாருங்க சார். நீங்க அப்படிதான் சொல்லணும். இப்போ உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையை சொல்லுங்க. நான் தயவுசெய்து சொல்றேன், அது எவ்வளவு பெரிய சூழ்நிலை தான் சொல்லுங்க. கர்த்தர் அமைதலா இருக்கிறார். கர்த்தர் பேசுகிற காலம் வருது. கர்த்தர் பேசும்போது அசையாததும் அசைஞ்சிடும். ஆமேன்னு சொல்லாதீங்க. ஆமேன்னு சொன்னா நான் சொன்னது எனக்கு சொல்ற மாதிரி இருக்குது. நீங்க உங்களுக்கு சொல்ல, நீங்க தான் சொல்லணும். இப்ப சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் இந்த சூழ்நிலை, உங்க சூழ்நிலை சொல்லுங்க. இப்ப உங்க எல்லாம் முதல் ஆராதனை சொன்ன, இப்ப சொல்றேன். ஐயா சொல்லுங்க, சாம்சன் ஐயா சொல்லுங்க, என் மகனுடைய வாழ்க்கையில, எங்க குடும்பத்துடைய இந்த சூழ்நிலையில கர்த்தர் கொஞ்சம் அமைதலா இருக்கிறார். சொல்லுங்க. எல்லாருடைய வாழ்க்கையுடைய காரியங்கள் எனக்கு தெரியும். அதனால உங்க ஐ டோன்ட் வாண்ட் டு ஹைலைட் திங்ஸ். யூ காட் டு கன்ஃபெஸ். நீங்க சொல்ல, ஆண்டவர் அமைதலா இருக்கிறாரு.
இது ஆண்டவர் பேசினார்னா இந்த காரியம் நடந்துரும். இந்த பேசுகிற இந்த காலத்துல கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, கற்றுக் கொடுக்கிறார். என் விசுவாசத்தில் என்ன வளர செய்கிறார். சொல்லுங்க, விசுவாசத்தில் என்ன வளர செய்கிறார். இந்த புள்ள தாமதமாகுது, இந்த வேலையில ப்ரமோஷன் தாமதமாகுது, இந்த காரியங்கள் தாமதமாகுது. கர்த்தர் இல்லாம இல்ல, கர்த்தர் கூட தான் இருக்கிறார். The Lord is with you. The Lord is with you. என்ன சொல்றாரு? கேட்டுட்டு எல்லாத்தையும் 37ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல சொல்றாரு, தேவன் தம்முடைய சத்தத்தை, அந்த டென்ஸ பாருங்க. நிறைய பேருக்கு கொஞ்சம் நல்லா படிச்சவங்களா இருக்கிறீங்க இல்லையா, பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர்லாம் இருக்குது இல்லையா, என்ன சொல்ற? தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரிய விதமாய் குமுற பண்ணுகிறார். அல்லேலூயா. The voice of the Lord brings a deliverance. கர்த்தருடைய சத்தம் ஒரு எல்லைக்குள்ள ஒரு விடிவை கொண்டு வர சொல்றாரு. நீங்க எல்லாம் பேசுறீங்க, அதெல்லாம் ஒரு பெரிய எந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வராது. நான் விசுவாசியது கர்த்தருடைய சத்தத்தை. கர்த்தர் என் சூழ்நிலைக்குள்ள பேசும் பொழுது ஒரு ஜெயம் வரும். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி சொல்ல போறீங்க? கர்த்தர் அதை பேசுகிற காலம் இது. கர்த்தர் அதை பேசுற காலம். சொல்லுங்க, கர்த்தர் என் சூழ்நிலைக்குள்ள, நீங்க சொல்லுங்க, கர்த்தர் இந்த சூழ்நிலைக்குள்ள நீங்க உங்க காரியத்தை சொல்லி சொல்லுங்க. பரவாயில்ல, ரொம்ப சத்தம் போட்டு போடலாம், மனசுக்குள்ளே கூட சொல்லுங்க. ஆனா சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க. இந்த காரியத்துல கர்த்தர் ஒரு சத்தத்தை உண்டாக்குவார், ஒரு அமைதல் வரும். இந்த காரியத்துல ஒரு சத்தத்தை உண்டாக்குவார், ஒரு சத்தத்தை உண்டாக்குவார். சத்தம் வரும் பாருங்க. உங்களுக்கு காமிக்கிறேன், ரெஃபரன்சஸ் காமிக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு ரெஃபரன்சஸ் காமிக்கிறேன். ஆமீன். இயேசு பேசின விதங்களை காமிக்கிறேன். 10 இடங்களை பேசினாலும் வெவ்வேறு எங்க போய் கத்தி இல்ல, எங்க போய் டிராமட்டிஸ் எல்லாம் பண்ணல. ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு, ஒரு சேஞ்ச் வருது. இன்னைக்கு சொல்ற இயேசுவின் நாமத்துல அந்த ஒரு வார்த்தையை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பேசுவார். உன் சூழ்நிலைக்குள்ள பேசுவார், வறட்சிக்குள்ள பேசுவார், இருண்டு கிடக்கிறதுக்குள்ள பேசுவார், உன்னுடைய நெருக்கடிக்குள்ள பேசுவார். எந்த மனுஷன் முடியாதுன்னு சொல்றானோ அதற்குள்ள கர்த்தர் பேசுவார். ஒரு விடிவு இயேசுவின் நாமத்துல உண்டாகும். சொல்றாரு, பண்ணுவாரு. நான் கிரகிக்க கூடாத, சாதாரணமா சொல்ல எப்படி சொல்றாரு? கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களே. முதல் ஆறாவதுல விட சொன்னேன், திரும்ப அதை எனக்கு ஞாபகம் வரதுனால சொல்றேன். கொஞ்சம் பைபிள் எல்லாம் கொஞ்சம் எடுத்துருவாங்க. Sometimes we become more modern. ஆராதனை கொஞ்சம் ரொம்ப மாடர்ன் தான், நல்லதுதான். பைபிள்ல அதேதான், மாறாது. இயேசு எப்படி மாற மாட்டாரோ அந்த வேதாகமும் எத்தனையோ நூற்றாண்டுகளாய் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற இதே வார்த்தை மாறவில்லை. வேதாகமத்தை we can change a lot of cultural things, but we don't change Bible. We need to have Bible. வசனத்தை கவனிங்க, வசனத்தை மார்க் பண்ணுங்க, எடுங்க. ஒரு பிரசங்கம் அப்படின்றது அந்த ஒரு வாரத்துல அந்த ஒரு நாளைக்காய் பேசப்படுகிற காரியம் இல்லை, அது தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற காரியம். அதனாலதான் விசுவாசிக்கு இதுதான் உங்களுக்குள்ள இருக்கும். அப்படி பைபிள் வச்சுக்கல. பைபிள்ன்றது ரொம்ப முக்கியமானது. வசனம் என் மனசுக்குள்ளே இருக்குதுன்னா உங்ககிட்ட நான் கேட்டா சொல்றீங்களா? எல்லாத்தையும் சங்கீதம் 47:2 சொல்லுன்னா சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டேன் இல்ல, எடுத்துதான் பார்க்கணும். நிறைய பேர் சொல்லுவோம் வசனம் எனக்குள்ளே இருக்கு. எங்க இருக்குது? 66 புத்தகம் உங்களுக்குள்ள இருக்குது. அவ்வளவு பெரிய ஞானியா நீ ஏஐ எல்லாம் வந்துக்குது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதுவே தப்பு பண்ணிடுது. அவ்வளவு பெரிய ஏஐ எல்லாம் கிடையாது. நீ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். நீ அப்படி வந்தாலும் அப்படி கூட மாறிக்காது. அப்ப எடுத்து பாக்குறது வச்சுங்க. நான் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணல. சம்டைம்ஸ் we don't like all these things, we take this as offense. பட் அஃபென்ஸ் கிடையாது, இது உண்மை. நான் எங்க போனாலும் இந்த பெரிய பைபிள் தான் தூக்கிட்டு போவேன். ஐபேட் இருக்குது, ஐபேட் எடுத்துன்னு போக மாட்டேன் சொல்ல. சில இடங்களுக்கு தான் ஐபேட் கொண்டு போவேன். எனக்கு பெருசா அங்க யூஸ் இல்லை. நான் பேசவும் பண்ணணும், நான் பேசணும், நான் அங்க இடத்துல யூஸ் ஆகணும் அப்படின்ற இடத்துல எனக்கு பைபிள் தான் எடுத்துட்டு போவேன். ஏன்னா திடீர்னு ஒரு பிரசங்கத்தை என்னால பண்ண முடியும். பைபிள் முழுக்க எனக்கு பிரசங்கம் இருக்குது. பல பிரசங்களை எழுதி வச்சிருக்கிறேன். அதனால நான் பண்றதால நீங்க பண்ணுன்னு சொல்லுவோம்ல, அதான் உண்மை. அதை செய்யணும், நல்லது, அவ்வளவுதான். பைபிள் எடுத்துருவாங்க. இல்லாதவங்க சொல்லுங்க, நான் உங்களுக்கு வாங்கி தரேன். பெற்றோராய் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வாங்கி தர பிகெஸ்ட் ட்ரெஷர், there may be so many other things, but buy the Bible for them. எல்லாவற்ற காட்டில வேதாகமம் ஒண்ணு வாங்கி கொடுங்க. அதான் ஃபர்ஸ்ட் கிஃப்ட். பிள்ளைக்கு படிக்க தெரிஞ்ச உடனே வாங்கி கொடுக்குற முதல் கிஃப்ட் அதுங்க பைபிள். அதுக்கப்புறம் வாங்கி கொடுங்க எல்லாத்தையும். பைக் வாங்கி கொடுங்க, கார் வாங்கி கொடுங்க, எல்லாத்தையும் வாங்கி கொடுங்க. உலகத்துல இருக்கிற எல்லாத்தையுமே வாங்கி கொடுங்க. பைபிளை வாங்கி கொடுங்க. இந்த வார்த்தையை அவனை விட்டு விலகாக இருக்கிறதுக்கு. ஆமென். And also ask them to read the Bible. உன் பிள்ளையானவனை நடத்த வேண்டிய விதத்துல
சொல்லுங்க சார், கம்ப்ளீட் பண்ணுங்க. அப்பா அம்மா எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுங்க, பிள்ளைங்க பெற்றுக்கொள்ள போறவங்க எல்லாம் சொல்லுங்க. பிள்ளையானோடனே அப்போ அந்த ட்ரைனிங் அதை உங்ககிட்ட தான் செஞ்சுக்கிறார் கர்த்தர், அவர் நடத்த மாட்டார். யார் நடத்துவா? கர்த்தர் தான் நடத்தும். என் பிள்ளை நாளைக்கு வந்து நல்லா இருக்கிறானா இல்லையான்றது நான் தான் அவனை எப்படி நடத்துறனோ அதுதான் எனக்கு முதலாளர்ல சொன்னேன். அதுதான் நீங்க கொஞ்சம் தயவுசெய்து கடைப்பிடிங்க. அதனால அப்பப்போ ஒரு ஒரு கடிவாளத்தை பிடிச்சே இருந்தாதான் என்ன பண்ண முடியும், அவங்கள கரெக்டா நம்ம கொண்டு வர முடியும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை செய்யுங்க. சரி, நான் கம் பேக். வசன விதமாய் சொல்லுகிறது 37:5 இப்படி வாசிக்கிறது. Job chapter 37 verses 5. If you have your English Bible, if you have your Hindi Bible, if you have your Tamil Bible, just look at that and say with me. என்னோட கூட சொல்லுங்க, நான் கிரகிக்க கூடாத பெரிய, எல்லாரும் சொல்லுங்க, நான் உங்க பேரை கூட சொல்லிக்குங்க, நான் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை இயேசு செய்கிறார். இல்லையா? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நான் கிரகிக்க கூடாத பெரிய காரியத்தை என் வேலையில இயேசு செய்கிறார். நான் கிரகிக்க கூடாத பெரிய காரியத்தை, ஆமேன், என்னுடைய குடும்பத்துல இயேசு செய்கிறார். நான் கிரகிக்க கூடாத பெரிய காரியத்தை என் வேலை ஸ்தலத்துல இயேசு செய்கிறார். அல்லேலூயா. நீங்க என்ன வேணா, யூ பிளேஸ் வாட் யூர் எக்ஸ்பெக்டிங். நீங்க எதை எதிர்பார்க்கிறீங்களோ அத உங்களுடைய அந்த வார்த்தையில வச்சு சொல்லுங்க, நான் கிரகிக்க கூடாத பெரிய காரியத்தை இயேசு செய்கிறார். அல்லேலூயா. இது எல்லாவற்றையும் அவர் பேசுகிறார். சொல்லுங்க, எல்லாத்தையும் என்ன பண்றாருங்க? எப்ப பேசுறாரு? டக்குனு ஒரு ஆப்டான பதில் கொடுக்கல சார். எப்ப பேசுறாரு? எல்லாம் கைவிட்டு போயிடுச்சு, சோதனை நடுவுல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், பயங்கரமான சவால்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனா எல்லாவற்றின் மத்தியில அவருடைய விசுவாசம் அவருடைய வாழ்க்கையில இருந்து இழக்கப்படவில்லை. நான் இதைதான் உங்களோடு கூட சொல்றேன். இந்த 23ஆம் தேதி மார்ச் மாதம் உன் சூழ்நிலை ஒருவேளை கடந்த ஆண்டுல இருந்தது போல இல்லாமல் இருக்கலாம். உன் பொருளாதாரத்தின் நிலவரம் கம்மியா இருக்கலாம், உன் பலவீனம் குன்றி போயிருக்கலாம். ஆனா உன்னுடைய விசுவாசம் ஒரு நாளும் குன்றக்கூடாது. அந்த விசுவாச நிலைப்பாட்டுல நின்று கொண்டு சொல்லணும், இல்ல எல்லாவற்றின் மத்தியில கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவருடைய சத்தம் எனக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. இது எனக்குள்ள வாசமா இருக்கிறது, கர்த்தருடைய சத்தம் எனக்குள்ள வாசமா இருக்கிறது. அந்த சத்தம் என்னை கொண்டு ஒரு வார்த்தையை வெளியில கொண்டு வரும், அந்த வார்த்தை ஜெயமாய் மாறும். இதுதான் சார் உண்மை. அந்த சத்தம் எனக்குள்ள வச்சிருக்கிறார் ஆண்டவர். எனக்குள்ள எடுக்க முடியாத ஒண்ணு தெரியுங்களா? சத்தம். அந்த சத்தம் ஒரு சூழ்நிலையில் நான் பேசும் பொழுது அது ஜெயத்தை பிறப்பிக்கும். அல்லேலூயா. நான் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்வார் என்ற சத்தம் எனக்குள்ள இருந்து கொண்டே இருக்கு. காரியங்கள் கடந்து போகிறது. எல்லாரும் பேசந்த யோபு கேட்கிறார், எல்லாம் பேசந்த கேட்கிறாரு. ஆனா கர்த்தரும் பேச தொடங்கிட்டாரு. அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தரும் எப்ப தெரியுமா கர்த்தர் பேசுறாரு? 42 அதிகாரம் இருக்குது இந்த புஸ்தகத்துல. முதல் அதிகாரத்துல கர்த்தர் பேச யார்கிட்ட பேச தெரியுமா? யோபு கிட்ட பேசல, சாத்தான்கிட்ட பேசல. அதுக்கப்புறம் எல்லாரும் பேசுறாங்க, மனைவி பேசுறாங்க, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நீ இதை நம்ப போறியான்னு பேசுறாங்க. நண்பர்கள் வர்றாங்க, ஒருத்தர் நல்லதை பேசுறான், ஒருத்தர் டிஸ்கரேஜ் பண்றான், எல்லாரும் பேசிக் கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தர் பேசவே இல்லை. எத்தனை பேர் என்னோடு இருக்கிறீங்க? சில நேரத்துல கர்த்தர் பேச மாட்டார். சொல்லுங்க, சொல்லுங்க, சில நேரத்துல கர்த்தர் பேச மாட்டார். சொல்லுங்க, சில நேரத்துல கர்த்தர் பேச மாட்டார், வெறும் கேட்கத்தான் வைப்பாருன்னு சொல்லுங்க. அவிசுவாசத்தை கேட்போம். சொல்லுங்க, அவிசுவாசத்தை கேட்போம். நிறைய பேர் பேசுற அவிசுவாசம் கேட்போம், மோட்டிவேஷனை கேட்போம், ஜெயத்தை கேட்போம், பிரசங்களை கேட்போம். கர்த்தர் பேசவே மாட்டார், சேதத்துல அமைதலாவே இருப்பார். சொல்லுங்க, அல்லேலூயா. நிறைய பேர் பேச மாட்டீங்க, பிடிவாதமா வாய்த்தரங்க, பரவாயில்ல, ஜெயம் வந்துடும். அல்லேலூயா. There's a stubbornness in us. நீ சொல்லி நான் சொல்லி பேசாதீங்க, தயவு செய்து கர்த்தர் வார்த்தையை பேசுங்க, ஜெயம் வரும். அவ்வளவுதான் எனக்கு வேண்டும். நீங்க எல்லாம் பேசும்போது நான் ஒன்னும் சாட்சியற போறது இல்ல. கர்த்தர் உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தையை வெளியில கொண்டு வர்ற, பிசாசு பயப்படுறான். 2 காரியம் நடக்குது சார் நீங்க பேசினா. ஒண்ணு, கர்த்தர் சொல்ற பரவாயில்ல நீ பேசுற. 2வது, பிசாசு ஐயோ பேசிட்ட. 2 காரியம் நடக்குது பாருங்க. இதெல்லாம் நடக்கும்போது 40வது அதிகாரத்துலதான் கர்த்தர், பின்னும் கர்த்தர் யோபுக்கு உத்தரமாக என்ன சொல்றாரு? எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க.
எல்லாம் பேசுறாங்க. 38 பாத்தீங்கன்னா கர்த்தர் வர்றார் யோபோடு கூட. 38 இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பேசுறாரு. கிட்டத்தட்ட 10 அதிகாரங்கள் எல்லாம் பேசிட்டே இருக்கிறாங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பேசுறாரு. கர்த்தர் பேசின உடனே யோபு சொல்றாரு, ஆண்டவரே நான் கேட்டுட்டேன், இப்ப நான் பேச போறேன். சொல்லுங்க. ஆமா, நான் உங்களை பார்த்து அதுதான் சொல்ல வரேன். இன்னைக்கு கர்த்தர் திருக்கசனமாய் சொல்றாரு, அடுத்த 7 நாட்கள் நீங்க பேசுங்க. இந்த மாதத்துல அடுத்த 7 நாட்கள் எத்தனை பேர் பொருத்தனை பண்றீங்க? அடுத்த 7 நாட்கள் என் விசுவாசத்தை பேச போறேன். அடுத்த 7 நாட்கள் என்னுடைய நம்பிக்கையை பேச போறேன். நான் எதை எதிர்பார்க்கிறோன்னு அதை பேச போறேன். கர்த்தர் எனக்காய் ஜெயமாய் காரியத்தை மாற்றுவார். 3 மாசம் கேட்டுட்டீங்களா? அடுத்த 7 நாள் பேசுங்க. 24, 25, 26, 27, 28, 29, 30 பேசுங்க. சொல்லிட்டே இருங்க. என்னமா சொல்றாரு? ரொம்ப அழகா பேசுறாரு பாருங்க. 42வது அதிகாரத்துக்கு வாங்க. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, இப்ப கர்த்தர் சொல்றான், தன் விசுவாசத்தை அறிக்கைறான். என்ன தெரியுமா சொல்றான்? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அல்லேலூயா. என்ன தெரியுமா சொல்றான்? எல்லாம் கேட்டேன், நானு எல்லாரும் பேசுறதை கேட்டேன், நீங்களும் பேசுறதை கேட்டேன். இப்ப எனக்குள்ள என்ன தெரியுமா? கர்த்தாவே, என் சூழ்நிலையை மாற்றுகிறதுக்கு நீர் வல்லவர். அல்லேலூயா. இப்ப நாம பேச போறோம். எத்தனை பேர் நம்புறீங்களா? அவங்க பேசுங்க. மத்தவங்க பேச புடிவாதமா பேசக்கூடாதுன்றது விட்டுருங்க. உங்க சூழ்நிலையை சொல்லி சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த பொருளாதாரத்தை மாற்ற நீர் வல்லவர், இந்த வியாதியை நீர் மாற்ற வல்லவர், இந்த குடும்ப பிரச்சனையை நீர் மாற்ற வல்லவர், இந்த சமாதானத்தை தர நீர் வல்லவர், ஆண்டு இந்த ஜெயத்தை நீர் தர வல்லவர், இந்த பிள்ளையை நீர் தர வல்லவர். நான் உதாரணங்களை சொல்லி கொண்டிருக்கிறேன். உங்க வாழ்க்கையில எது ஆப்ட் ஆகுதோ அதை எடுத்து வச்சு நீங்க சொல்லுங்க. God, that is your confidence in God. I want you to declare your confidence. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நம்பிக்கையை சொல்லுங்க. எல்லாரும் பேசுங்க, எல்லாரும் பேசுங்க. நீங்க யாரையும் பத்தி அசட்டப்பட, யாரையுமே சட்டப்படாதீங்க. நீங்க சொல்லுங்க, எதை எதிர்பார்க்க? இந்த ப்ரமோஷன் நீர் தர வல்லவர், இந்த ஜெயத்தை நீர் தர வல்லவர். இன்னைக்கு எதை ஆரம்பிக்கிறீங்களோ ஒரு பொருத்தனை பண்ணி சொல்லுங்க. அடுத்த 7 நாள் இதை சொல்லுவ ஆண்டவரே. இந்த வார்த்தையை நான் டிக்ளேர் பண்ணிட்டே இருப்பேன். ஆண்டவரே, நான் எழுந்தாலும் உட்கார்ந்தாலும் படுத்தாலும் நடந்தாலும் என் பிள்ளையை ரட்சிக்க நீர் வல்லவர் நான் சொல்லுவேன். என்னால எல்லா முயற்சி எடுத்துட்டு ஆண்டவரே, எல்லா பொருளாதாரத்தின் காரியங்களை நான் செய்து பார்த்துட்டேன். கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்காய் நன்மையாய் மாற்ற நீர் வல்லவர் ஆண்டவரே. இந்த ஜெயத்தை கொண்டு வர நீர் வல்லவர். நான் இதைதான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அடுத்த 7 நாள்ல இந்த ஊழியத்தில் ஒரு பெரிய வித்தியாசம் நடக்கும். ஏனென்றால் 38 முடியுது, 39 துவங்கிறது. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஜெயத்தை இந்த எல்லைகளுக்குள்ள செய்ய வல்லவர் என்று நான் அறிக்கையிட்டு கொண்டே இருக்கிறேன். நீங்க எதை நம்புறீங்களோ அதை அறிக்கையிட்டு கொண்டே இருங்க. கர்த்தர் அதை உனக்காய் செய்ய வல்லவர். கேட்டுட்டா எல்லாம் போச்சு சார். இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை சொல்லும்போது யோபுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. நல்லா யோசித்து பாருங்க. He lost everything. Imagine that every day when you are sick, ஒவ்வொரு நாளும் நீங்க பலவீனமா இருந்தா எவ்வளவு பலவீனம் உங்களை தாக்கும். சின்ன பலவீனம் நம்மளுக்கு வந்துச்சுனாவே 2 நாள் ஆச்சுன்னா முடியாது, 3 நாள் ஆச்சுன்னா இன்னும் முடியாது. இவனுக்கு போயிட்டே இருக்குது. பேச்சுதான் கேட்கறானே தவிர எதுவும் பண்ண முடியல. ஏனென்றால் எவனாவது சாப்பாடு எடுத்து கொடுத்தாலும் சாப்பிட முடியாது நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவனுடைய பலவீனங்கள் பெருகி விட்டது. சரீரத்தில் எல்லாத்தையும் இழந்துட்டான். ஆனா விசுவாசத்தை இழக்காமல் எழும்பி நின்றது. அவருடைய விசுவாசத்தை எழுந்து நம்ம சொல்றான். என்ன, நம்ம ஒரே வார்த்தை சொல்றான், ஆண்டவரே எல்லாம் போயிடுச்சு, ஆனா எல்லாத்தையும் எனக்கு நீர் தர வல்லவர். யார் அதை நம்புறீங்களோ அவங்க நீங்க நிச்சயமா ரொம்ப ஜெயமா மாறிடுங்க. என் விசுவாசம் அதெல்லாம் தான் ரொம்ப நம்பிக்கையா பேசு. ஏன்னா ராத்திரி வரைக்கும் என்னால பேச முடியாதுன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். உண்மையா நினைச்சேன். ராத்திரி வரைக்கும் நான் சாய்ஸஸ் எடுத்தேன். ராபர்ட் ராய்க்கு தான் ஒரு ஷூட்டிங்காக இருக்கிறாரு, வந்திருந்தாரு, நேற்றுக்கு வந்தாரு. நாளைக்கு இருக்கிற இதுக்குள்ள தான் சொன்னாரு. ஆனா எனக்கு கூப்பிடவே தோணலை. ஏன்னா போறவங்க வந்தாங்க, வரல. ஏன்னா எனக்கு தெரியும் கர்த்தர் எனக்கு பலம் தர போறாரு. காலையில வரைக்கும் கூட யோசிச்சேன், எனக்கு முடியுமா அப்படின்ட்டு. கர்த்தர் என்னை கொண்டு வந்து நிக்க வச்சுக்கிறாருன்னா எனக்கு பலம் தந்தது மாத்திரம் எதையோ உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இந்த வார்த்தை ஒரு யார்கிட்ட வராது இருக்கலாம். நான் தான் பேசணும்னு உன்னை கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கிறேன். முதல் ஆராதனை தான் பேசிக்கொண்டேன், இந்த ஆராதனை தான் பேசிக்கொண்டேன். நீங்க விசுவாசத்தை என் கூட நம்பி பேசுனீங்கன்னா ஒரு மாற்றம் வான மண்டலத்துல உண்டாகும், ஒரு சூழ்நிலைக்குள்ள உண்டாகும். சார், people think the success of Job's life was many other things, but I will say his faith was his success. அவருடைய வெற்றி பல காரியங்களை சொல்லலாம். ஆனா அவருடைய வெற்றி தெரியுமா? விசுவாசம் தான் அவனுக்கு வெற்றியாய் மாறினது. எல்லாம் இழந்தாலும் விசுவாசம் உள்ள தம்பி. எல்லாம் இழந்தாலும் அவருடைய விசுவாசத்தை அவன் விடாமல் சொல்லி கொண்டிருந்து பாருங்க. எல்லாம் நான் உட்காந்து திரும்ப யோசிச்சு பாக்குறேன். வாஸ்து டேஸ் ப்ரோக்ரஸ் ஆச்சு. எனக்கே இப்ப 2 நாள் சாப்பிடணும்னு பலவீனம். எங்க வீட்டுல எல்லாரும்
கீழே போனா எல்லாரும் இதை எதையும் வேணாம் விட்டுருங்க, நான் பிரசங்கம் பண்ணி முடிச்சு வந்து சாப்பிடுறேன், ஏன்னா எனக்கு எதுவுமே திருப்பி எனக்கு கெடுத்துடக்கூடாது, பரவாயில்ல மாய்கட்ஸ்ல ஓட மாட்டேன், நீங்க தைரியமா இருங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். 2 நாள் 3 நாள் நம்மளால முடியல. யோசிச்சு பாருங்க இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில. நான் என்ன பத்தி எக்ஸாசரேட் பண்ணல, நான் நல்லா ஆயிடுவேன் நாளைக்கு, மதியானம் போய் சாப்பிடுவேன். அவருக்கு எதுவுமே சாப்பிட முடியல, எதுவும் பண்ண முடியல. ஆனால் எது அவருக்குள்ள இருந்து குறையலன்னா விசுவாசம் குறையல சார். நான் அதை தான் என்ன வச்சு கம்பேர் பண்ணிக்கிறேன். எனக்கு அது வேணும் ஆண்டவரே, எனக்கு அது வேணும், அதான் போராடி இன்னைக்கு பிரசங்கம் பண்றேன். எனக்கு அது வேணும், அந்த தைரியம் எனக்கு வேணும் ஆண்டவரே. என்ன சொல்றாரு ஆண்டவரே? எல்லாத்தையும் உள்ளடக்கிட்டார், ஒரே வார்த்தைக்குள் உள்ளடக்கிட்டார். God, everything is possible. நான் இழந்திருக்கிறேன் வீடு, நான் இழந்திருக்கிற என் புள்ள, இழந்திருக்கிற என் மனைவி, இழந்திருக்கிற என் சொத்துக்கள் ஆஸ்திகள் மாத்திரம் இல்ல, இழந்திருக்கிற கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருக்கிற என் விசுவாசம் கூட ஆண்டவரே நீர் திரும்ப தர வல்லவராய் இருக்கிறேன். யார் என் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்லுவீங்க இயேசுவின் நாமத்துல நீ கர்த்தரை பார்த்து சொல்றார், எதுவும் வாழ்க்கையில முடியவில்லை, எதுவும் உன் வாழ்க்கை விட்டு போகவில்லை, இயேசு உன் கூட தான் இருக்கிறார், அவரை உன்னிட்டு விலகவும் மாட்டார், உன்னிட்டு போகவும் மாட்டார். நீ தான் என்ன பண்ணணும்? அதை எழும்பி பேச வேண்டும், உன் சூழல் நடுவில் எழுந்து சொல்லணும், இயேசு என் கூட இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் எனக்கு திரும்ப தர வல்லவர். அவர் என்ன எல்லாம் திரும்ப தருவார் சார் சொல்லிட்டு சொல்றாரு. I admire this confidence. வசனத்தில் இருக்கிற அவருடைய நம்பிக்கையை நான் அப்படியே ஈர்ந்து போயிட்டு சொல்றேன். சொல்றாரு, நீ செய்ய நினைத்தது அப்ப நீங்க இன்னும் செய்யல, இன்னும் என்ன பண்ணல செய். எல்லாரும் படிச்சவங்க, நிறைய பேர் படிச்சவங்க, நிறைய புரிஞ்சுக்கிறவங்க அப்படின்னா சொல்ற, நீ செய்ய இன்னும் நினைக்கல அப்படின்னா எனக்கு தெரியும், நீங்க நினைச்சிட்டீங்கன்னா முடிச்சிடும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அல்லேலியா அல்லேலியா, எல்லாத்துக்கும் அல்லேலியா தான் சொல்றேன். இப்ப சொல்லுங்க, இந்த காரியத்தை சொல்லி, வர வேண்டிய பிசினஸ் சொல்லி, வர வேண்டிய ப்ரொமோஷன் சொல்லி, எக்ஸாம்பிள் தான் தர முடியும். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க நினைச்சிட்டீங்கன்னா இந்த காரியம் ஆயிடும். பேசுங்க 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 பேசுங்க, அமைதியா இருக்காதீங்க, பேசுங்க 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 பேசுங்க, எவ்ரிபடி பேசுங்க, எல்லாரும் எவ்ரிபடி டிக்ளேர் இட். ஆண்டவரே நீங்க நினைக்கணும், இப்போ ஆண்டவரே நீங்க நினைக்கணும், அதுக்கு என்ன ஒப்பு விடுங்க, நீங்க நினைக்கணும். இப்ப நினைச்சீங்கன்னா இந்த காரியம் மாறிடும். நினைச்சீங்கன்னா, நான் அதை தான் கேட்டுக்கிறேன், நீங்க நினைச்சீங்கன்னா 2வது ஆராதனை எல்லாம் ஃபுல் ஆகும், 3வது ஒரு ஆராதனை ஃபுல் ஆகும். இந்த இடத்துல ரட்சிக்க கூடாதபடிக்கு இருக்கிற தடைகள் எல்லாம் நிர்மலமாக நீங்க நினைச்சீங்கன்னா, நீர் நினைத்தது தடைப்படாது, நீங்க நினைக்கிற காரியங்கள் நடக்கும். அப்ப நீங்க இது நினைச்சிட்டு இருக்கிறீங்க, இந்த காரியம் தடைப்பட முடியாது, இந்த காரியம் மூடிய காரியம். சொல்லுங்க, என் வாழ்க்கை மூடியது, என் புள்ள மூடியது, என்னுடைய குடும்பம் மூடியது, எனக்கு கொடுத்திருக்கிற வேலை மூடியது. நீங்க நினைச்சு கொடுத்திருக்கிறது தடைப்படாது. சொல்லுங்க, நீங்க நினைச்சு கொடுத்திருக்கிற இந்த பொருளாதாரம் தடைப்படாது, நீங்க கொடுத்திருக்கிற இந்த வளர்ச்சி தடைப்படாது, நீங்க கொடுத்திருக்கிறது என் வாழ்க்கையில தடைப்படாது. சொல்லுங்க, அதை டிக்ளேர் பண்ணுங்க, என் வாழ்க்கையில அது தடைப்படாது. தேவரே நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. அல்லேலூயா. சொல்லிட்டு இந்த 3வது வசனத்தை வாசிங்கன்னா அவர் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? அறிவில்லாமல் ஆலோசனையை மறக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததை, என் புத்திக்கு எட்டாததையும், நான் அறியாததையும் இன்னைக்கு காலைல நீங்க நிஜமா இருங்க. ஆண்டவரே நிறைய முறை அவிசுவாசத்தை பேசுறேன். சொல்லுங்க, என்னதுங்க அவிசுவாச? நிறைய முறை முடியாதுன்னு சொல்றேன், நிறைய முறை எனக்கெல்லாம் நடக்காதுன்னு சொல்றேன், நிறைய முறை பயத்தை பேசுகிறேன். சொல்றேன், எங்க வந்துட்டா தெரியுமா? கன்க்ளூஷன் டைம் வந்துட்டார். நான் சொல்றேன், உங்களுடைய சூழ்நிலையுடைய ஒரு முடிவின் எல்லைக்குள்ள வந்துட்டீங்க. இப்ப நீங்க சொல்லுங்க தைரியம், ஆண்டவரே தெரியாம சிலதெல்லாம் நானே என் வாயினால சொல்லிட்டு இருக்கிறேன், அதை நிறுத்திடுறேன். கொஞ்சம் பேசினாரு, சில அதிகாரங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசுறாரு, கொஞ்சம் லைட்டா. ஏன்னா மனுஷன் தானே சார், நமக்கே ஒண்ணு வச்சிருந்தா அப்படி குத்து, ஐயோ ஹார்ட் அட்டாக்கா, வலிச்சு இங்க வலிச்சுன்னா கேன்சரா, இங்க வலிச்சுன்னா கிட்னியா, மாத்தி மாத்தி நம்மளே பேசிக்கிறோம். டாக்டர் உடனே டாக்டருக்குலாம் போக வேண்டியது நம்மளே ஏத்துறோம். அந்த மாதிரி தான் அவரும் வாழ்க்கையை முடிஞ்சுன்னு நினைக்கிறேன், இனிமேல் என் பொண்டாட்டி எங்க வரப்போகுது, செத்து போன பிள்ளைங்க நான் திரும்ப வரப்போதா, இதெல்லாம் என்ன பண்றோம்? பேசியிருப்பாரு, சொல்லிட்டாரு. இப்ப என்ன சொல்றாரு? அறிவில்லாமல், கவனிங்க என்ன சொல்றாரு? அறிவில்லாமல் ஆலோசனைய, உங்க ஆலோசனைய மறக்கிற நான் யார்? உங்க வார்த்தையை மறக்கிற நான் யார்? அதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அறிவில்லாம இந்த வார்த்தைய
விரோதமாய் பேசுகிற நான் யார்? சொல்லுங்க. அறிவில்லாம இந்த வார்த்தைக்கு மாறாக பேசுகிற நான் யார்? அறிவில்லாமல் அவிசுவாசத்தை பேசுகிற நான் யார்? அறிவில்லாமல் பயத்தை பேசுகிற நான் யார்? அறிவில்லாமல் இது நடக்காது என்று பேசுகிற நான் யார் ஆண்டவரே? ஆண்டவர் அந்த கன்ஃபெஷனை ஏத்துக்கிறார். நிறைய முறை நம்முடைய கன்ஃபெஷனை கத்தர் அதுக்கு காய விடுறாரு. ஒரு எல்லைக்கு வந்துட்டு நம்மளே சொல்லுவோம், ஆண்டரே என்னால முடியாத நீங்களே பண்ணுங்க. இந்த காய ஒரு அந்த காஞ்சி போனோம் நம்மளே ஒரு மாதிரி ஆயிட்டு அது வரைக்கும் எல்லாத்தையும் பேசுவோம், திமுருல பேசுவோம். என்ன தெரியுமா? கத்தர் என்ன விட்டாரு, சர்ச்சுக்கு வந்து பெரியதுவாயா, சர்ச்சுக்கு வரலாம், பேர சாச்சாங்களா, எல்லாம் பண்ணிட்டோன்னே ஆண்டா போ 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 போ. அப்புறம் ஒரு எல்லைக்கு வந்தோடனே நம்மளே சொல்லுவோம், ஆமாண்டரே தப்புதான், நான் செஞ்சிருக்க கூடாது, இல்ல நானு செஞ்சிருக்க கூடாது. என்னைக்கு அந்த ரிப்பெண்டன்ஸ் வருதோ, உண்மையான நிஜமான அந்த மனம் திரும்புதல் நான் மனம் திரும்புதல். என்ன சொல்றாரு? அறிவில்லாமல் ஆலோசனை மறக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்தி கெட்டாததையும் நான் அறியாததையும் அளப்பினேன். சொல்ற, நீர் எனக்கு சேவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன். நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல். எல்லாத்தையும் இப்ப சொல்றாரு. ஆண்டவரே, எனக்கு தெரியும் நீங்க பேசுற தேவன். ஆமென். You are a God that talks. அல்லேலூயா. நீ செய்யாமல் இருக்கிற தேவன் அல்ல, நீ செய்கிற தேவனாய் இருக்கிறீர். அல்லேலூயா. 2 காரியத்தை இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். Let your confession be real to God. Amen. உங்களுடைய அறிக்கை தேவனுக்கு முன்பாக கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துப்பார் அப்படின்றதா இருக்கட்டும். சொல்லும் போது the confidence that I have in God should never fail. Hallelujah. கர்த்தர் பேர்ல வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு நாள் அசைக்கப்படாமல் இருக்கும் என்றால் அது ஜெயமா மாறிடும். Hallelujah. வசனத்துல வாசித்தோம். என்ன சொல்றாருங்க? 37:5 தான் திரும்ப அந்த வசனத்தை அதுக்கு ரீவிசிட் பண்றேன். என்ன சொல்றாரு? தேவனே உடைய சத்தம் என்ன பண்ணும்? ஆச்சரியவிதமாய், இந்த சத்தம் ஆச்சரியவிதமாய் குமர். அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம், ஆமென், பல காரியங்களை இன்னைக்கு செய்யறதுக்கு ஏதுவாயிரு. கர்த்தர் பேசினால் காரியங்கள் நடக்கும். அதே இயேசு கிறிஸ்து தம்முடைய செயல்முறையில இந்த உலகத்துக்கு வந்தப்போ இயேசு கிறிஸ்து செயல்முறையில அதை நிரூபிச்சு பேசுறதுல அற்புதம் நடந்துச்சு. இன்னைக்கு நம்மளுடைய மெடிக்கல் ஃபார்முலா இஸ் யூ ஹேவ் டு கோ டு அ டாக்டர், he gives you a medicine, ஒரு மாத்திரை கொடுக்குறாரு, இல்லைன்னா ஆபரேஷன் பண்றாரு. இல்லைன்னா இன்னைக்கு நிறைய என்னமோ விஞ்ஞானத்துல நிறைய வந்துருச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய அற்புதம் எல்லாம் வார்த்தையில ஒரு அதிர்வை உண்டாக்குது. அல்லேலூயா. நான் இன்றைக்கு இயேசுவின் நாமத்துல உங்களை பார்த்து சொல்றேன், அந்த வார்த்தை பேசுறீங்கல்ல, அதுல ஒரு பெரிய ஜெயம் இருக்கு. நாவல இருந்து புறப்படுகிற வார்த்தை ஜீவனையும் உண்டாக்கும், மரணத்தையும் உண்டாக்கும் சொல்லுது வசனம். நாவல பேசும்போது என்ன உண்டாவதுங்க? ஜீவன் வருது. நாவல பேசுனா மரணமும் வருது. அப்ப நாவல எதிர்க்குது ஒரு அதிகாரம் அடங்கி இருக்கிறது. அதைதான் கர்த்தர் இந்த இடத்துல சொல்ற. அப்போ யோபு அதைதான் ஒத்துக்கொள்கிறான். அறிவில்லாமல் நான் அலப்பினேன், அறிவில்லாமல் என்ன பண்றேன், சில தப்பெல்லாம் நான் பேசிட்டேன். ஆனா இப்போ நான் எதை சொல்லுகிறேன்? தேவரே, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது அல்லேலூயா சொல்லிட்டு சொல்றாரு. கர்த்தர் பாருங்க, அதற்கு பிரதிபலனாய் அவருடைய வாழ்க்கையில அந்த 10வது வசனத்தை வாசினா தெரியும், எதெல்லாம் இழந்திருந்தானோ எல்லாத்தையும் கர்த்தர் தந்துட்டார். supernaturally, because what he kept confessing, எதை அவன் 37:5 நம்ம வாசம் எதை கிரகிக்க கூடாத அளவுக்கு கர்த்தர் செய்வார். கிரகிக்க கூடாத அளவுக்கு தான் கர்த்தர் வாழ்க்கையில செய்யறார். எந்த ஒரு மனுஷன் வாழ்க்கையில செய்யக்கூடாத அளவுக்கு கர்த்தர், கிரகிக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் என்ன பண்றார் அவருடைய வாழ்க்கையில அதை செய்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கும் காலைல உங்களை பார்த்து சொல்றேன், இயேசு அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்ய வல்லவராய் இருக்கிறார். வாழ்க்கையில நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் பேச வேண்டியது. நான் இயேசு கிறிஸ்து உலகத்துல இருந்த பொழுது நடந்த சில அற்புதங்கள் உங்களுக்கு சிலதை நான் வாசிக்கிறேன். புரிந்தால் என்னோடு கூட நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் பைபிள் தான் ரொம்ப நல்லது. முதலாவது என்னோடு கூட மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகத்துல the book of Mark chapter 2 2வது அதிகாரத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது. ஆமென். அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய காற்றும் கடலும், ஆமென், இல்ல அதுக்கு முன்னாடி 2வது அதிகாரத்து 4 தான் அது நடக்குது. அடுத்ததுக்கு போவோம். 2வது பாத்தீங்கன்னா இங்க ஒரு திமிர்வாதக்காரன், ஒரு முடமா இருக்கிற ஒரு மனுஷன், நடக்கவே முடியாது, பிறவில இருந்து நடக்க முடியாத ஒரு மனுஷன்
அப்படி இயேசுவின் இடத்துல வர்றாங்க, வீட்டுக்கிட்ட கூட்டு வர்றாங்க. இந்த சம்பவம் தெரியாதவர்களுக்காக கொஞ்சம் பிரீஃப் பண்ணிடுறேன், வாசிக்கிறதுக்கு நேரங்கள் இருக்காது, ஒரே ஒரு வார்த்தையை தான் வாசிக்க போறோம் ஒவ்வொரு வசனத்திலும். வர்றாங்க, அங்க வந்தீங்கன்னா உள்ள கூட்டம் நிரம்பிடுச்சு. மார்க் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறீங்க, அவர் வீட்டுக்குள்ளேயே கூட்டு போக முடியல. இவங்களுக்குள்ள இருந்த ஒரு விசுவாசி எப்படியாவது இயேசுகிட்ட கூட்டு போயிட்டா அற்புதம் நடந்துடும் சொல்லி ஒரு 4 பேர் என்ன பண்றாங்க, அந்த வீட்டுடைய கூரையை பிச்சுக்கிட்டு உள்ள இறக்கிட்டாங்க. அவரை வீட்டுக்குள்ள இறக்கிட்ட உடனே இயேசு அவனை பார்க்கிறார். பார்த்த உடனே முதல்ல சொல்றார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அவர்கிட்ட அவ்வளவு பெரிய பவர் இருக்குது. ஒரு வார்த்தையில சொன்னாலே என்ன பண்ணுது, பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு. இதை கேட்ட உடனே சுத்தி இருக்கிறவங்க கிரிட்டிசைஸ் பண்றாங்க, யாரா அவரு பாவத்தெல்லாம் மன்னிக்கிற அளவுக்கு பேசுறாரு அப்படின்னு சொல்லி அங்க கிரிட்டிசிசம் போயிடுது. இப்போ இவர்களை நம்ப வைக்கிறதுக்கு இவர்கிட்ட இவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்குது, அவருடைய வார்த்தையில ஒரு அதிகாரம் இருக்குது. ஏனென்றால் அவர் வார்த்தை தான் மாம்சமாய் மாறினார். அந்த மாம்சமான இயேசு தம்முடைய வார்த்தையில அற்புதங்கள் நடக்கும் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது? அவர் வார்த்தையா இருந்தார். அன்றைக்கு பிதா வெளிச்சம் உண்டா கடவுதுன்னு உடனே அந்த இயேசுவாகிய வார்த்தை செயல்பட்டு வெளிச்சத்தை கொண்டு வந்தது. அல்லேலூயா. இப்போ அந்த வார்த்தை ஒரு சரீர வடிவத்துல மரியாளுடைய கருவில வந்து பிள்ளையாய் பிறந்து அந்த வார்த்தையினுடைய வடிவம் இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்குது. ஆனா அதை நம்பல. இவர்தான் தேவகுமாரன் நம்புகிறதற்கு திரும்ப அந்த வார்த்தை செயல்பட துவங்கிடுச்சு. எத்தனை பேருக்கு புரியுது? அந்த வார்த்தையாக இயேசு தான் உனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப அந்த இயேசு உனக்குள்ள இருக்கிற இயேசுவோட வார்த்தையோடு கூட நீ பேசும் பொழுது இயேசு பேசுனதை போலவே உனக்குடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஜெயமா மாறிடும். கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களே மேஜிக்கால நடக்க போறது இல்லை. நான் பேசினா கிரகிக்க கூடாத பெரிய காரியங்கள் நடக்கும். நம்புறீங்க? நான் பேசினா நடக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நடக்கும். நான் என்னை பத்தி சொல்ல, நீங்க சொன்னாவே நடக்கும். நிறைய பேர் என்ன பண்றோம், யாரோ ஒருத்தர் வேணும் நமக்கு, இல்ல யாரோ ஒருத்தர் என்ன பார்த்து பேசணும். we need a lot of, நிறைய நேரத்துல யாரோ ஒருத்தர் கிட்ட பேசணும். யாரா எங்க உங்களுக்குள்ளவே அந்த இயேசு இருக்கிறார், இயேசுடைய வார்த்தை இருக்கிறது. நீங்கள் எழுப்பி பேசும்பொழுதே அந்த சூழ்நிலை மாறும். எத்தனை பேர் புரியுது? நீங்க எழும்பணும். இயேசு உனக்குள்ள வாசம் பண்றாரு விரும்புறவங்க, நீங்க எழும்பி பேசும்பொழுது அந்த வார்த்தை உனக்குள்ள செயல்பட துவங்கிறது. அதை நிரூபிக்கிறது தான் இயேசு இந்த உலகத்துல வாழும் பொழுது 30 வருஷம் அப்படியே எல்லாரும் மாதிரி காமனா வாழ்ந்துட்டு 3.5 வருஷம் இதை நிரூபிச்சிருக்கிறார். எல்லா இடங்களும் நிரூபிக்கிறார். அதுல சில குறிப்பிட்ட இடங்களை மாத்திரம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு காமிக்கிறேன். நேரத்தை அதிகமாக நான் கடத்த விரும்பல. பார்க்கும்பொழுது இந்த வீட்டுக்குள்ள மனுஷனை கொண்டு வந்துட்டாங்க. அவர் சொல்றாரு, உன் பாவம் மன்னிக்கப்படுது. இவங்க எல்லாம் சொல்றாங்க, இவர் யாரா, இவர் வார்த்தையில சொல்லி பாவத்தை மன்னிக்கிற அளவுக்கு நமக்கு தான் ஒரு ப்ராசஸ் இருக்குதே. ஏன்னா அவங்க அதை தான் கடைபிடித்து கொண்டு வந்தாங்க. அந்த ப்ராசஸ் என்ன, ஒரு ஆட்டை கொண்டு வரணும், ஒரு புறாவை கொண்டு வரணும், அதுக்கு பிரதான ஆசாரிய இடத்துல போகணும், இல்ல பலிபீடத்துக்குள்ள போகணும். அங்க போய் என்ன பண்ணா, மகா பரிசுத்த ஸ்தலத்துல போய் மன்னிப்பு கேட்டாதான் அங்க பாவம் மன்னிக்கப்படும். இவர் யாரா எழுதுன்னு ஒரே வார்த்தை பாவம் மன்னிக்கப்படுது, இவர் யாரா அவரு? கேள்வி எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கு. ஏன்னா பழைய ஏற்பாட்டு நியமங்கள் அப்படி இருந்தது. இப்ப அவர் அதெல்லாம் நிரூபிக்கிறதுக்காக இப்ப என்னோடு கூட அதே மார்க் சுவிசேஷ புத்தகத்துடைய 2ஆவது அதிகாரத்துல அந்த ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். 5ஆம் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். The book of Mark chapter 2 verses 5. அவர் இயேசு விசுவாசத்தை கண்டு, அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு. அதை கேட்ட உடனே பெரிய கான்ட்ரோவர்சி போயிட்டே இருக்குது. சரி விட்டுருங்க, அதை அப்புறம் வீட்டுல வாசிங்க. 11ஆம் வசனத்துல வாசிக்கலாம். ஒரு ப்ரூவ் பண்றதுக்கு என்ன செய்யறாரு, வார்த்தையில நல்ல கவனி, எதை பேசிக் கொண்டிருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையில அதிகாரம் இருக்கிறது. அந்த வார்த்தை நீ பேசினாலும் அதிகாரத்தோடு செயல்படும். அதான் சொல்லிட்டு இருக்கிறேன். புரிஞ்சிச்சுன்னா இனில இருந்து பேசுங்க. நீங்க எதை கன்ஃபர்ஸ் பண்றீங்களோ அது இந்த 7 நாள்ல கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு இருங்க. கண்டிப்பா நடக்கணும். நீங்க எல்லாம் சாட்சியோடு கூட இங்க வாங்க. நம்புறவங்களுக்கு நடக்கதான் போகுது. நான் பார்க்க போற பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். Power is within you. அறிவில்லாமல் யோபு சொல்றாங்க, அந்த மாதிரி பேசுறதெல்லாம் நிறுத்துருங்க. அதெல்லாம் நிறுத்திட்டு இப்ப எதை பண்ணுங்க, அறிவோடு கூட இந்த வார்த்தை எனக்குள்ளதுன்னு பேசுங்க. கர்த்தர் ஜெயத்தை தருவார். இந்த டெமான்ஸ்ட்ரேஷனை பாருங்க. இப்ப என்ன சொல்றாரு, அவங்க சொன்னாரு, இவங்க சொன்னாரு பாவம் பண்ணி நம்பல அவனுங்க. இப்ப என்ன பண்ற, செயல்படுத்தினார் பாருங்க. சொல்றாரு, இப்ப 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க, எல்லாம் கூட சேர்ந்து பாருங்க. நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போடா. வீட்டுல இருந்தா தூக்கிட்டு வந்தாங்க, 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க. அவர் என்ன நடக்க முடியாது. இப்ப அவர்கிட்ட சொல்றாரு, உன் எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்றேன். இன்னைக்கு நிறைய டெமான்ஸ்ட்ரேஷன் எல்லாம் நடக்குது. அதனாலதான் எனக்கு என் ஊழியத்துல, நம்ம செய்யற ஊழியத்துல ஆண்டவர் இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் எல்லாம் எனக்கு வேண்டாம் ஆண்டவர். இந்த மேஜிக் மாதிரி எண்ணெய் எடுத்து காலை உரி விடுறது, கட்சி எடுத்து மேல அடிக்கிறது, பேசினா நடக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு மாதிரி பாக்குறீங்க, கெட்டவ மாதிரி பாக்குறீங்க. என்ன
பேசுனா நடக்கணும் சார். அம்மாவா இல்லையா? அதை வச்சுன்னு இதை வச்சுன்னு கட்சிகளை கொடுத்துக்கின்னு வருஷம் கொடுத்துக்கின்னு அதெல்லாம் வேணாம். பேசுனா நடக்கணும். நான் உன்கிட்ட பார்த்து சொல்றேன், கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார். நீ நம்பணும், நீ அதை சொல்லிட்டே இருந்தா நடந்துடும். We both should connect in the same faith. நம்ம ரெண்டு பேரும் அந்த விசுவாசத்துல ஒருங்கிணைந்து அந்த இயேசு கிட்ட இயேசுடைய வார்த்தையை பேசும்போது அந்த அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. அப்போ இவர் என்ன சொல்றாரு, அவன் அங்க பாருங்க, அவன் உட்கார்றான், இவங்க எல்லாம் பேசுறாங்க, சுத்தி இருக்கிற கூட்டம் என்ன பேசுது, இவரு எப்படி செய்யறாரு எல்லாம் கேட்காது அவனுக்கு. ஒரு சின்ன வீடு தான் அது, ஒரு சின்ன இடம் அது. people are just, அங்க ஒருத்த பேசினா ஒரு கதை கொடுத்துருக்காருன்னா பாக்கலாம் என்ன அப்படி என்ன பேசுகிறாங்க. இவங்க எல்லாம் பேசுறதெல்லாம் கேட்ட உடனே பாரு, நல்லா கவனிங்க, 11ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று சொல்லுகிறேன் என்றார். இவங்க பாருங்க 8ஆவது வசனத்தை, சாரி 12ஆம் வசனத்தை பாருங்க. உடனே அவன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. இது அஸ்டானிஷ் ஆகி திரும்ப இயேசு வரணும் இந்த உலகத்துல வந்து அவர் செய்யணும் அப்படின்னு நம்பினீங்கன்னா இப்ப வரப்போறது இல்லை. அவரு எப்போ ஒரு வரணும் தெரியாது. வரும்போது அதை செய்யறதுக்கு வரல, கூட்டிட்டு போறதுதான் வர்றாரு. எதிர்ப்பு நான் பேசுறது கொஞ்சம் புரிஞ்சுதா? பேச கொஞ்சம் புரிஞ்சுங்களா? புரிஞ்சுதான் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்படியே ஒரு மாதிரி எங்கேயா வேற எங்கேயா இருந்தீங்கன்னா ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க, இங்க இருந்தீங்கன்னா ஆமேன்னு சொல்லுங்க. பேச புரியுதா? நிறைய பேர் இயேசு வரணும் நம்ம பாடுவோம், இயேசு கூட வருவார். அடே அந்த பாட்டோட இமோஷன் தான் நமக்குள்ள. எல்லா வித அற்புதம் செய்வார். நல்லா இருக்குது. இது சும்மா உன் கூட தான் ஏன் இருக்கிறாரு, உன் கூட தான். நம்ம கூட இருக்கும் போதே அறிவில்லாமல் பேசுகிறோம். அதுதான் நான் யோபு சொல்றேன். என் கூட இருக்கும் போது என்ன பண்றேன் நானே, அவர் இருக்கிறான்றதை தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறேன். என் கூட தான் இருக்கிறாரு, அவிசுவாசத்துல பேசுற, அவர் இல்லன்ட்டு பேசுற. இப்ப அதெல்லாம் சொல்ற புத்தியாய் மாற்றிக்கொண்டு என் கூட தான் இருக்கிறாரு, இதை அவர் செய்வார் என்று நான் பேசுறேன். எத்தனை பேருக்கு நல்லா புரியுச்சுன்னா ஒரு சேஞ்ச் இங்க வந்துடுது. முதல் ஆராதனை உயிர் கொடுத்து பேசிட்டேன், 2வது ஆராதனை இன்னும் கூட உயிருக்கு மேல உயிர் கொடுத்தா பேசுனேன். உங்க மேல இருக்கிற பாசத்துல நீங்க செய்வீங்கன்னு நான் பேசுறேன். ஏன்னா ஒரு மாற்றம் வரும். அசையாதது அசையும். உங்க வீட்டுல எது மாறாது இருக்குதோ அது மாறும். உங்க வேலையில எது மாறாது இருக்கு தம்பி மாறும். 7 நாள்ல மாறிதான் ஆகணும். அடுத்த வாரம் நீ வரும்பொழுது இந்த 1ஆம் தேதி நீ ஏப்ரல் மாதம் ஏப்ரல் உலகத்தை சொல்லுவோம் ஃபூல்ஸ் டேன்ட்டு. பட் ஐ அம் டெல்லிங் யூ தட்ஸ் a miracle days for your life. உலகத்துல சும்மா எவனோ ஒருத்த கட்டுக்கதை, எவனோ ஒருத்த ஏதோ ராஜா ஏதோ பண்ணானா அதுக்காக ஏப்ரல் ஃபூல்னு கட்டி வச்சுட்டானுங்க. அதுல கொஞ்சம் பசங்க இங்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு வரும். நமக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. ஏப்ரல் 1ஆம் தேதி தான் உனக்கு அற்புதத்தின் நாள். 7 நாள் உங்களுக்கு டைம். ஏதோ தெரியல, ஏனே தெரியல, முதல் ஆறாவது சொல்லி இருக்கிறேன். நான் ப்ரிப்பேர்டே இல்லாம முதல் ஆறாவது 7 நாள் கன்ஃபெஷன் பண்ணினே இரு. நடுவுல என்ன வந்தாலும் சரி எழும்பி சொல்லு. அறிவில்லாமல் பேச மாட்டேன், ஆசீர்வாதத்தோடு பேசுவேன். ஆமென். சொல்லி 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 பாருங்க. அவன் இவனுக்கு சாய்ஸ் இருந்துச்சு. ஐயோ இவனுங்கெல்லாம் பேசுறது நம்பலாமா? இவங்கெல்லாம் எனக்கு கூட சீனியர் விசுவாசிங்களாச்சே. இந்த சோன்சோ திமிரவாதக்காரன் தான் போடுங்க. அவர் பேர் குமார்னு வச்சுங்க, ஏதோ ஒன்று வச்சுங்க, அவர் பேரு மணின்னு வச்சுங்க, ஏதோ ஒன்று வச்சுங்க. அப்ப அவர் வந்து என்ன பண்ணல, சுத்தி இருக்கிறவங்க பேசுறதெல்லாம் கேட்கல சார். அவர் எதை கேட்கிறாரு தெரியுமா? இயேசு சொன்னதை கேட்க துவங்கினார். யாரையும் கூட இருந்து சொல்லுவீங்க, இயேசு சொல்றாரு அததான் கேட்க. இன்னைக்கு இயேசு என்ன நிக்க வச்சு பேச வச்சிருக்கிறாரு. இயேசு பேசல, இயேசு என்ன நிக்க வச்சு இயேசுடைய வார்த்தையை பேசுறாரு. நான் தான் இயேசுடைய வார்த்தையில பேசி கொண்டிருக்கிறேன். நீங்க அதை கேட்பீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். ஒரு வித்தியாசம் உங்க வாழ்க்கையில வரும். அல்லேலூயா. உடனே அவன் எழுந்து, அங்க கேப்பே இல்லை. வசனமா அதை பிரிச்சுக்கிறாங்களே தவிர 11ஆம் வசனத்துக்கும் 12ஆம் வசனத்துக்கு எனக்கு பெரிய எது என்றால் நீ திரும்ப காலில் வாசித்த. ஆமென். The first thing that he did was he reacted to that word. That's faith. அந்த வார்த்தைக்கு உடனே இணங்குறான். உடனே சொல்லுங்க, உடனே சொல்லுங்க சார் சத்தமா. உடனே. எத்தனை பேர் இந்த உடனே இதைதான் பேச போறீங்க? இங்க போகும்போது எதனா ஒண்ணு காத்துனுக்கும், அதெல்லாம் தூக்கி தள்ளிட்டு ஆண்டவர் வார்த்தை கேட்டு வர கர்த்தர் செய்வார். சொல்லுங்க, என்னதுங்க? கர்த்தர் செய்வார். ஏசாமி எனக்காக செய்வார். ஏசு இதை குணப்படுத்துவார். ஏசு இதை மாற்றுவார். ஏசு இதை எனக்காக செய்வார். இதைதான் நான் சொல்லுவேன். இன்னொரு சத்தம் வரும், போன் ஆன் பண்ணீங்கன்னா ஒண்ணு எதனா பாப்பீங்க, அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு அப்ப கூட சொல்லணும்னா சொல்லுங்க, ஏசு செய்வார். அதான் உடனே செய்யறேன். அவன் சொன்னா கேப் கொடுத்தா காரியம் மாறிடும்.
பெரிய காரியத்தை பார்க்க முடியாது, நீ அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. கேப்பை கொடுக்கல. கேப், அது எனக்கு அந்த பிடிச்ச ரொம்ப வார்த்தையிலே அந்த வார்த்தை தான் ரொம்ப ஒரு கீ வேர்டு. என்ன சொல்ற? உடனே அவன் எழுந்து. சொல்லுங்க, உடனே. உடனே அந்த உபாசகர் சொல்றாங்க, உடனே போய் செய். ஆண்டவர் செய்ய சொல்றாங்க, உடனே செய்யுங்க. கேப்பை கொடுத்துட்டீங்கன்னா many things come inside. ஒரு நிமிஷத்துல பல சிந்தனை வந்துடும். நம்ம மைண்ட் இஸ் so capable of thinking hundreds of thoughts just like that. ஆனாதான் உடனே அவர் பேசினாரு, முடிச்ச என்ன பேசினார் பாருங்க. என்ன சொல்றப்பா, டே எழுந்துடுறா, உன் படுக்கை எடுத்துக்கிட்டு உன் வீட்டுக்கு போடா, இதுக்கு பிறகு நீ எல்லாம் சரியாயிட்டான்னு உடனே அவன் என்ன சொல்ற? உடனே எழுந்து நடந்து போயிட்டு எழுந்தான், எடுத்துக்கொண்டான், நடந்து போனான். சொல்லுங்க, he reacted, he acknowledged and he advanced. அவ்வளவுதான். என்னங்க, கரெக்ட் தானே? கர்த்தர் செய்வாருன்னா உடனே செஞ்சு. நம்ம ஆளுங்களுக்கு இதை வந்து நிறைய இடத்துல எங்க யூஸ் பண்ணுவாங்க, இந்த காணிக்கெல்லாம் போறதுக்கு யூஸ் பண்ணுவோம். நான் அதெல்லாம் யூஸ் பண்ணவே இல்லை உங்ககிட்ட. பேசுற இம்போசிங். நாங்கெல்லாம் நிறைய இந்த மார்க்கெட்டிங், மல்டி லெவல் மார்க்கெட்டிங் நிறைய ட்ரைனிங் பண்ணா, நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கேன் ஒரு காலத்துல. ஆம்வே, சிம்பியாசிஸ், திரும்ப என்ன பார்த்தா தெரிஞ்சு அந்த மாதிரி ஹையர் பண்ணி விடுவானுங்க நம்மள. அதுக்கு ஒரு காசு தருவானுங்க. கொஞ்ச நேரம் பேசுனா 10,000 20,000 அந்த காலத்திலே. நான் சொல்றதெல்லாம் 2000 1999 98 அப்பெல்லாம் ஹோட்டல்களை கூட்டின்னு வருவாங்க. அவன் வரதுக்கு அவன் காசு கட்டு வரணும். ராஜ் கவர்மெண்ட்ல 500 ரூபாய் கொடுத்துட்டு வரணும் உள்ள. அவன் வரும்போது சாதாரண டைலாம் கட்டுன்னு வரணும். நம்மளாம் ஸ்பீக்கர்ஸ் அந்த ப்ராடக்டை விற்கிறதுக்கு. நம்மளே 10 பேர் வச்சுருப்பாங்க உள்ள. இந்த மாதிரி கும்பல் இருக்கிறாங்கன்னா 4 பேர் அங்க ஒருத்த உட்காந்து இருப்பாரு, அங்க நம்மளால இருப்பாங்க. நான் பேசும் உடனே இம்ப்ரெஸ் ஆகுதுன்னு அவன் எழுந்து கை தட்டுவான். இங்க 2 பேர் எழுந்த உடனே பக்கத்துல கூட எழுந்து கை தட்டுவாங்க. பேசி முடிச்சு 1 hour டாக் 45 minutes. நாங்க வரும்போதெல்லாம் பயங்கர மியூசிக் எல்லாம் போவோம். சக்க 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 அப்படியே பேசும்போது சத்தம் அதிர பண்ணுவாங்க. முடிச்ச உடனே எல்லாரும் கையில செக்கெடு எழுது, சைன் பண்ணு, புடுங்க காசை. அந்த மாதிரி வேலை இங்க பண்ணல. நான் நல்லா கேட்டுங்க, அந்த உலகத்திலேயே வாழ்ந்தேன். அந்த காரியத்தை செஞ்சுக்கிறேன். அவன் துட்டு கொடுத்தாங்க, செஞ்சுட்டு நான் அதோடு வந்துட்டாங்க. அந்த ஸ்கில்லாம் நான் இங்க யூஸ் பண்றேன். சத்தியத்தை பேசுறேன். இது சத்தியமான வார்த்தை. விரைவிலிருந்தே நடக்க முடியாத ஒருத்தனை கர்த்தர் நடக்க வைக்கிறார். இன்னைக்கு உன் வாழ்க்கையில நீ இப்ப தற்காலிகமாய் சந்தித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் அவருக்கு ஏமாற்றம். சொல்லுங்க, தற்காலிகமான அந்த காரியம் உடனே சரியாகும். வியாதி ஆச்சுன்னா உடம்புல கை வைங்க, இப்ப சரியாகும். நீங்க விசுவாசம், வியாதி கை வைங்க, விசுவாசம் டக்குன்னு கை வைங்க, அந்த இடத்துல கை வைங்க, அவ்வளவுதான். வியாதி இருந்துச்சுன்னா எங்க wherever you feel sick right now, you touch yourself and as I pray, even as I pray with you, let that healing come in your life right now. இப்போ வரட்டும் உடனே இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, நான் இங்க ஒரு சத்தியத்தை பேசி கொண்டிருக்கிறேன், எனக்கு இன்னைக்கு பலத்தை கொடுத்து நிக்க வச்சு நீங்க ஒரு வார்த்தையை பேச வைக்கிறீங்க. இப்பொழுது ஒரு சுகம் அந்த சரீரத்துக்குள்ள வரட்டும். அது எவ்வளவு தீராத, இங்க இருந்து ஒரு தாய், இங்க இருந்து ஒரு ஆண்டவரே ஒரு புருஷன் தன் மனைவிக்காய், ஒரு தாய் தன் பிள்ளைக்காய் வெகு தூரத்துல ஜெபம் பண்ணாலும் சரி, இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்துல. உம்மால செய்ய முடியாத எந்த ஒரு காரியமும் இல்லை. உம்மால ஆண்டவரே தீராத எந்த ஒரு வியாதியும் இல்லை. ஏனென்றால் அன்றைக்கு இந்த திமிர்வாத காரனை விசுவாசோடு கூட கொண்டு வந்தவருடைய கண்களுக்கு முன்பாக இயேசு சொன்னீர், இப்பொழுது ஒரு சுகம் உனக்கு உண்டாகிறது. எழுந்து நடன உடனே அவன் எழுந்து நடக்க தொடங்கினான். விசுவாசத்தோடு இன்றைக்கு ஒவ்வொரு அவர்களை தொட்டிருக்கிறாங்க. வாய்த்தை தொட்டிருக்கிறாங்க, தலையை தொட்டிருக்கிறாங்க, தன்னுடைய இருதயத்தை தொட்டிருக்கிறாங்க. தன்னுடைய வியாதியின் கூறுகளிலே கர்த்தருடைய வல்லமை பொழுது பாய்கிறது. Speak that healing right now. நீயோட அந்த வியாதி உங்களுக்கு முடிஞ்சிச்சு போங்க. நீயோட அந்த வியாதி சொல்லுங்க எழுந்து சொல்லுங்க, எழுந்து எடுத்துக்கொண்டு அப்படின்னா இனி அதை பத்தி கவலையே கிடையாது. இனி அது நான் சொல்றேன், இனி இந்த படுக்கை எனக்கு தேவை, இதனால இது தேவைப்படுச்சு ஸ்ட்ரெச்சர், இனி எனக்கு அது தேவை கிடையாது. இனி நான் நடக்க போறேன். இனி எனக்கு வேண்டியதெல்லாம் ஷூ, இனி எனக்கு வேண்டியதெல்லாம் ஹையர் திங்ஸ். இத்தனை பேர் யோசிக்கிறீங்க, இதே மென்டாலிட்டி நான் இருக்க மாட்டேன், இதுக்கு மேல நான் என்ன பண்ண போறேன், இந்த வட்டத்துக்குள்ளே நான் இருக்க போறேன், இதுக்கு மேலான இடத்துக்கு நான் போக போறேன். நம்புறவங்களுக்கு கர்த்தர் செய்வார். இந்த ஊழி எப்படி இல்ல பறக்க போகுது. இன்னும் கூட பயங்கரமாய் கர்த்தர் பிரம்மாண்டமாய் காரியங்களை செய்யதான் போற. காத்திருந்தது எல்லாம் ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்ட்டு காத்திருக்கிற காலத்துல யோபு மாதிரி கேள்வி வந்திருக்கேன். ஆண்டவரே, நான் இவனை விட நான் என்ன ஆண்டவரே தப்பு பண்ணிட்டேன், என்னை விட அவன் அவ்வளவு பெட்டரா எல்லாருக்கும் தோணும் தான் சார்.
போன் இருக்காதா? ஃப்ரெண்டு தானே பாவன், எலிபாஸ் ஃப்ரெண்டு, தோமானியா ஃப்ரெண்டு, இவங்கெல்லாம் வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் தானே. He must be knowing some things about his life, and so this fellow is coming and counseling him. அவன் ஃப்ரெண்ட் வந்து இப்ப கவுன்சில் பண்றான், அட்வைஸ் கொடுக்குறான். அப்ப இவன் என்ன விட சுப்பீரியரா கண்டிப்பா வந்திருப்போம். பிராக்டிகலா வருமா வராதா சார்? உங்களுக்கு பின்னாடி ரட்சிக்கப்பட்ட ஒருத்தவங்க நான் உங்களுக்கு ஜெபம் பண்ண சொன்னா என்ன எப்படி இருக்கும்? கடுப்பாவும். நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், நீ எனக்கு ஜெபம் பண்ணுவ. ஹலோ, அப்படி ஒரு கட்டத்துல கர்த்தர் சிலதுல கொண்டு வருவாரு, கம்முனு கேட்டுக்கணும். எத்தனை பேர் என்னோட இருக்கிறீங்க? கேட்டுங்க, நல்லதுக்கு. நீ பேச வேண்டிய ஒரு காலம், எழும்ப வேண்டிய ஒரு காலம் வருது. அந்த காலத்துல கர்த்தர் செய்வார். அவனை விட பெட்டர் ஆக்கிட்டார். திரும்ப அவனுக்கு முன்னாடி நல்லா இருந்தான், ஒண்ணும் இல்லாம இருக்கிறான், அப்ப பேசுறாங்க, இப்ப அதை விட சூப்பர் ஆயிட்டான். எத்தனை பேருக்கு புரியுது சார்? அப்படிதான் வாழ்க்கை ஆகும்னு நினைச்சீங்கன்னா நீ அப்படிதான் ஆயிடுவேன். அப்படி ஆயிடுன்னு நினைச்சா. அப்ப இங்க பாருங்க, இந்த மனுஷன் எழுந்து நடக்கிறான். நிறைய சம்பவங்கள், 10 சம்பவங்கள் தான் எனக்கு வந்து ஆராய்ச்சி பண்ண டைம் ஓடிச்சு. இன்னொரு இடத்துல போறாரு இயேசு, மார்க் அதே 4ஆம் அதிகாரத்தில் 37-41 வரைக்கும் ஒரு சம்பவம் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். அங்க போறாங்க, எல்லாரும் இவங்க எல்லாம் டிராவல் பண்றாங்க, பார்த்தா காத்தடிக்குது பயங்கரமா, கடலே கொந்தளிக்குது, எல்லாம் செத்தே போயிடும், அவ்வளவுதான், இது ஊழியம் முடிஞ்சிச்சு. அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அவங்க ஊழியம் முடிஞ்சுன்னு நினைக்கல, ஏசாம ஊழியமே முடிஞ்சிச்சு நினைச்சிட்டாங்க. இதான் இதுல இருக்கிற ஐரணி. Sometimes we think the one that is with us is also sinking in our own problem. நம்ம பிரச்சனை வந்த உடனே இயேசு செத்துட்டாரு, நம்ம கூட இயேசு செத்து போயிட போறாரு. எத்தனை பேர் புரியுது சார்? காத்து கந்தளிக்குது, கடல அவங்க ஐயரே உங்களுக்கு அக்கறை இல்லையா, செத்து போக போறோமே அப்படின்னா, செத்து போக போறோமே அப்படின்னா அர்த்தம். நீங்களும் அவர் சொல்றாரு, எனக்கு ஒன்னும் சாவர டைம் வரலையாப்பா எனக்கு. எத்தனை பேர் என்னோட இருக்கிறீங்க சார்? இயேசு சாவ மாட்டாரு சார், சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துக்கு மரணம் இல்லை. எனக்குள்ள வாழ்ற இயேசுக்கு மரணம் இல்லை. எனக்குள்ள வாழ்கிற இயேசு ஜீவிக்கிறவர், அவருக்கு முடிவில்லை. முடிவில்லாத ராஜ்யத்துடைய இயேசு எனக்குள்ள வாழ்கிறார். அங்க பாருங்க, ரொம்ப அழகா இருக்குது. அவர் எழுந்து 39ஆம் வசனத்துல வாசிக்க, அதே 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துல வாசி, எழுந்து காற்றையும் கடலையும் பார்த்து சொல்றாருமா, எப்படி அந்த கால் நடக்க முடியாதவங்கிட்ட பேசுறோம் அந்த மாதிரி அங்கேயும் பேசுறாரு பாருங்களேன், கேஷுவலா பேசுறாரு. எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, அங்க ஒருத்தோட சொல்றாரு, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ. அதே மாதிரிதான் பேசுற. அப்போ வார்த்தையில ஒரு மகத்துவம் இருக்குது. எத்தனை பேர் சொல்றீங்க? வார்த்தையில. இன்னொரு இடத்துல ஒருத்தன் வரான், ஊர்ல இருந்து டிராவல் பண்ணி, அவங்க ஒரு பெரிய அதிகாரி, சொல்லிட்டே போலாம், நிறைய 10 விஷயத்த நோட் பண்ணிருச்சு. போன சர்வீஸ்ல 10 பேசுனா 39 ஆயிடுச்சு. ஏன்னா ஆரம்பிச்சது கொஞ்சம் லேட் ஆனதுனால டைம் ஓடுது. செஞ்சுரியன், 100க்கு அதிபதி, 100 பேர் வேலைக்காரங்க இருக்கிறாங்க தானே பாம்புல. எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருப்பான். இன்னைக்கு ஒரு 10 பேர் வேலை இருந்தா நம்மளுங்க ஜாம்பா, நான் 10 பேருக்கு டீம் லீடருங்க. நம்மளுக்கு அப்படித்தானே சொல்றாங்க, 10 பேர் 3 பேருக்கு டீம் லீடர், நான் டீம் லீடர். என்கிட்ட பேசிட்டியா? உனக்குலாம் என்கிட்ட பேசுங்க அதிகாரம். அப்ப எவ்வளவு பெரிய ஆளவன். 100 பேருக்கு அதிகாரினா வரான். எதுக்கு வரான்? ஒரு வேலைக்காரனுக்காக வரான். சம்பவம் சொல்லுங்க, ஒரு வேலைக்காரனுக்காக இயேசு இடத்துல வரான். இயேசு வர்றாரு, வந்தோன்னு ஒரு டிமாண்ட் பண்றான், நீங்க ஒரு வார்த்தையை சொல்லிடுங்க, வீட்டுக்குலாம் வராதீங்க. என்ன சொல்றான்? வார்த்தை சொல்லுங்க வீட்டுக்கு. அவர் அந்த விசுவாசத்தை பார்த்து அவரு பயங்கரமா இது ஆயிட்டார். என்னடா இது, நீ வந்து யூடியூப்ல பிரசங்கம் கேட்கல, நீ இவ்வளவு பெரிய சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு என் பிரசங்கத்தையே பல முறை கூட கேட்டுல, ஒரு வார்த்தை நான் சொன்னா சுகம் ஆயிடும், நீ நம்பிட்டியா? சரி போ, வீட்டுக்கு போ. வேலைக்காரன், நாங்க என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க, ஒரு மாதிரி வேடிக்கையா பாக்குறீங்க, எல்லாரும் முடிக்கணும்னு பாக்குறீங்களா, இல்லட்டா புரியாம பாக்குறீங்களா, இல்ல ஆச்சரியமா பாக்குறீங்களா? அதுதான் அந்த விசுவாசம் தாங்க நமக்கு வேணும்ன்றாரு கர்த்தர். இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்துட்டு நீங்க வரலன்னா நான் கேட்கத்தான் போறேன், ஏன் வரலன்ட்டு, ஏன் பிரதர் வரல சிஸ்டர்னு. அதுக்காக வராதீங்க. வந்தா இந்த விஷயத்த நான் செய்யணும்ன்றத சொல்லுங்க. இன்னைக்கு இதை கத்துக்குங்க, இதை செய்யுங்க. இன்னைக்கு போய் நிலந்து செய்யுங்க. போய் சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு வார்த்தை எனக்குள்ள இருக்கிறது, அது ஜெயத்தை கொண்டு. கர்த்தருடைய சத்தம் ஒரு அதிர்வை உண்டாக்கும். விருகிக்க கூடாத பெரிய காரியங்களை அது எனக்கு கொண்டு வரும். இந்த வசனத்தை யோபு அங்க பேசினாரு, அவருக்கு யாரும் பிரசவம் பண்ணல 100%. ஏன்னா அவர் நம்பி வர்றாரு, ஏசு சொல்றாரு அப்படின்ட்டு நம்ம அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டான். போகும்போது அவன் வந்தது ஒரு நாள் பிரயாணம் வந்துதான் நினைச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. 1 day ஜேர்னி போகும்போது 1000 விஷயம் நடந்திருக்கலாம். இன்னைக்குமா நல்ல வேலை அவருக்கு மொபைல் போன்லாம் இல்ல, மொபைல் நிறைய விஷயத்த பாத்துருக்கலாம், மொபைல் இல்ல வச்சு ஓட்டுருவாங்க. ஆனா வீட்டுக்கு போகும்போது என்னத்த சொல்லிட்டு போறான்னா, ஏசு சொல்லிட்டாரு அப்படின்னு நடக்கும். சொல்லுங்க, ஏசு சொல்லிட்டாரு
ஏன்னா அன்னைக்கு போன் கூட இல்ல கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்றதுக்கு. நீங்க போனுக்கு உடனே நம்ம செக் பண்ணிப்போம், எல்லாத்தையும் கூகுள் போட்டு பார்ப்போம். நான் பேசுற பிரச்சனை கரெக்டான கூகுள் செக் பண்ணுவீங்க நீங்க, அந்த மாதிரி ஆளுங்க நம்ம. கரெக்டா? வந்துச்சு, கேட்டா அது உடனே சொல்லுது எல்லாத்தையும். என்னென்னமோ வந்துச்சு நீங்க அன்னைக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இவர் போறாரு, எதை நம்பின்னு போறாரு? ஏசாமிட்ட சொன்னேன், சொல்லிட்டாரு, நம்பிட்டேன், போறேன். யாரையும் கூட இருக்கிறீங்க? அந்த விசுவாசத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்யும். பிரதர், உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய காரியம் நடக்கணும், உங்க குடும்பங்கள்ல பெரிய பெரிய காரியம் நடக்கணும். சார், சிஸ்டர், உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட அசைக்க முடியாத ஒரு விசுவாசியா இருக்கு. ஏன் இந்த டெமான்ஸ்ட்ரேஷனை பண்றாரு? காத்து கடல் அடக்குறாருன்னா கூடகரம் பாக்குறான். கூடகரனுக்கு தெரியணும், இவரு சொன்னாருன்னா காத்து கேட்கும், கடலும் கேட்கும். அல்லேலூயா. ஏன்னா அவன் நாளைக்கு செய்யணும். 11-12 பேர் கூட இருந்தானுங்க பார்த்தீங்களா, அவங்க எதுக்குதான் எழும்பி செய்யறாரு? அவனுக்கு நாளைக்கு அதை செய்யணுன்றதுக்காக டெமான்ஸ்ட்ரேட் பண்றாரு. இன்னைக்கு இங்க செஞ்சுட்டு இருக்க மாட்டாரு, பேசுறாரு. நாம நம்பணும், அதை செய்ய வேண்டாம். அல்லேலூயா. எழுந்தான், வீட்டுக்கு போறான். ரொம்ப ஆச்சரியமான அந்த வசனத்துல ஒரு முக்கியமானது, சிம்பிளான வார்த்தை தான் சொல்லி அனுப்புறாங்க. போனா இயேசு எந்த நேரத்துல சொன்னாரோ அதே நேரத்துல அங்க ஒரு விடுதலை வந்துருச்சு. இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? நீங்கள் விசுவாசிக்கிற அதே நேரத்துல கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய வல்லவராய். The time you accept the word, the same time miracle takes place. Which means உடனே. அது அர்த்தம் என்னதுங்க? Immediately. அங்கேயும் அவன் ஏத்துக்கொண்டான், உடனே எழுந்து நடந்தார். எழுந்தார், அதட்டுறாரு, உடனே காற்றும் கடலும். 10 உதாரணம் உங்களுக்கு காமிக்க முடியும். அதை எடுத்து நீங்களே சர்ச் பண்ணி வாசிங்க, டைம் இல்லை. அந்த இயேசுவை தான் நாம் இன்றைக்கு நம்புகிறோம். அல்லேலூயா. எந்த இயேசுவை நம்புறீங்க? அந்த இயேசுவை தான் நம்புறோம். ஆராதனையில ஒண்ணுமே இல்லை, இயேசுன்னு தான் பாட்டு பாடினேன். இங்க அற்புதங்கள் நடந்தது. பலவீனத்தின் மத்தியில இயேசுன்னு தான் பாட்டு பாடினேன். இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு தான் திரும்ப பாடிட்டு இருந்தோம். நேற்றுக்கு ராத்திரி இந்த இடத்துல அற்புதங்கள் நடக்குது. லைவ்ல பார்த்தவங்களுக்கு அற்புதம் நடச்சுன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையில அற்புதம் இருக்குது. சொல்லுங்க, இயேசுன்ற வார்த்தையில அற்புதம் இருக்கு. சொல்லுங்க, இயேசுன்ற வார்த்தையில ஜெயம் இருக்கு. இயேசுன்ற வார்த்தையில அற்புதம் இருக்கு. அந்த இயேசுன்ற வார்த்தை எனக்குள்ள இருக்கிறது. இந்த வார்த்தையை நான் சொல்லும் பொழுது அசையாததும் அசையும், இறுக்கமா இருக்கிறது இலகும். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, இறுக்கமா இருக்கிறது இலகும். அந்த வார்த்தையை நான் பேசும் பொழுது, அந்த வார்த்தையை சொல்லிட்டே இருக்கும் பொழுது இயேசுன்ற வார்த்தைக்குள்ள ஜெயம் இருக்குது. யோபு அன்றைக்கு அந்த வார்த்தையின் அடிப்படையில பேசுகிறான். கர்த்தர் ஜெயத்தை தருகிறதை அவன் பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வார்த்தையை சொல்லுங்க. உங்களுக்கு இருக்கிற வார்த்தையை எழுப்பி பேசுங்க. இந்த 7 நாட்கள் ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இனி வருகிற இந்த மாதத்துல இருக்கிற 24, 25, 26, 27, 28, 29, 30 எல்லா நாளும் ஆண்டவரே இதுதான் சொல்லி கொண்டே இருப்பேன். என் வாழ்க்கையுடைய சூழ்நிலைக்கு நேராய் இயேசு செய்வார். இந்த அற்புதத்தை இயேசு எனக்கு செய்வார். இந்த அதிசயம் எனக்கு நடக்கும். நான் சொல்லி கொண்டே இருப்பேன். சொல்லி சொல்லி நான் ஜெயத்தை பெற்றுக் கொள்வேன். இந்த வார்த்தைக்கு மாறான வார்த்தையை பேச மாட்டேன். சொல்லுங்க, அறிவில்லாத பேச மாட்டேன். ஆலோசனை இல்லாத காரியத்தை பேச மாட்டேன். சொல்லுங்க, ஒரு பொருத்தனை பண்ணீங்க, ஆண்டு அறிவில்லாததை பேச மாட்டேன். ஆண்டு எனக்கு தெரியாத பேச மாட்டேன். ஆண்டு இயேசுக்கு மீறி பேச மாட்டேன். இயேசு இல்லாத காரியத்தை பேச மாட்டேன். ஆண்டு எதையோ காரியங்களை நான் அளப்ப மாட்டேன். ஆண்டவரே, வார்த்தையை மாத்திரமே நான் பேசுவேன். அல்லேலூயா.